Children, I think you all watch the video. I think you all understand the concept of GST. We all already discussed about GST and we discussed the sums also. Now we are going to discuss about the same topic GST with some sums. Okay, now let us discuss the first sum. For the following transaction from Delhi to Jaipur. Delhi to Jaipur means in interstate concept. So from Delhi to other state, their transaction is going on. Fill in the blanks to find the amount of bill. இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூர் அப்படின்னா டெல்லிங்கிறது ஒரு ஸ்டேட்டு, ஜெய்ப்பூர் இன்னொரு ஸ்டேட்டு. ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்சாக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது நடக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அதை இன்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே ஆர் கிவன் தட் த எம்ஆர்பி ரேட் ஆஃப் ருபீஸ் 50,000 அண்ட் டிஸ்கவுண்ட் 20%, ஜிஎஸ்டி 28%. ஸோ நவ் we have to find the total amount of bill. So first we can discuss how we are calculating the discount. So here the solution is given. They ask us to find out first discount, then selling price, then CGST, SGST, IGST. So here first we have to find out the value of discount. How much amount will be discounted. Then first one discount. So discount, they are given 20% of 50,000. அப்படின்னா டிஸ்கவுண்ட்டை வந்து எம்ஆர்பி ரேட் நமக்கு 50,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 20% ஆஃப் 50,000 ஈக்குவல் டு 20/100. 20% 20/100 இன்ட்டு ஆஃப் அப்படின்னா இன்ட்டு 50,000. இங்கே நம்ம கேன்சல் பண்ணுறோம். 100ல் இருக்க 2 0, தென் 50,000ல் லாஸ்ட்டில் இருக்க 2 0வும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 20யும் 500யும் மல்டிப்ளை பண்ணுறோம். சைடில் சொல்லியிருக்கோம் பாருங்கள், 20 × 500 ஈக்குவல் டு 10,000. ஸோ நமக்கு டிஸ்கவுண்ட் இப்போ என்ன கிடச்சிருக்கு, 10,000 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட்டை வச்சு we can find out the selling price. செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன, விற்கிற விலை. ஸோ நம்ம வந்து ஆஃப்டர் ஃபைண்ட் அவுட்டிங் த டிஸ்கவுண்ட் we can find the selling price. ஸோ first selling price is equal to MRP minus discount. அப்படின்னா எம்ஆர்பி ரேட்டில் இருக்கிற டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவுன்னு சொல்லுவோம். டிஸ்கவுண்ட்டை வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸில் சொல்ல மாட்டோம். ஸோ 50,000 minus 10,000 ஈக்குவல் டு 40,000. ஸோ டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. Then they are asking CGST. Here Delhi to Jaipur அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது we already discussed with from one state to another means we have to find out only IGST. சரி, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம ஐஜிஎஸ்டி மட்டும் பண்ணால் போதும். தனித்தனியாக சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் பே பண்ண தேவையில்லை. ஏன்னா அது ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறனால காமனாக இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ ஹியர் தே ஆர் ஆஸ்க் சிஜிஎஸ்டி. ஸோ இந்த சம் சிஜிஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா எதுவுமே பே பண்ண சென்ட்ரல் ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை, எஸ்ஜிஎஸ்டியும் பே பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம காமனாக ஐஜிஎஸ்டின்னு பே பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, இந்த இன்டர் ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிட்டோம், ஐஜிஎஸ்டினா என்ன, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது நம்ம பே பண்ண வேண்டிய ஒரே ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி. we already discussed that IGST means both the central and state is collecting the amount and then they both will share the amount. அந்த அமௌண்ட்டை ஒரே ஒரு மட்டும் ஐஜிஎஸ்டி மட்டும் கலெக்ட் பண்ணி அதை சென்ட்ரலும் ஸ்டேட்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம், ஐஜிஎஸ்டி கண்டுபிடிக்கிறோம். ஐஜிஎஸ்டிக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி 28%. ஸோ 28% ஆஃப்
40,000. ஏன் 40,000 இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா விற்ற விலைக்கு மட்டும்தான் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் 28% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் 40,000 ஈக்குவல் டு 28% 28/100ன்னு போட்டிருக்கோம் இன்டு 40,000. இங்கே 100ல் இருக்கிற 2 ஜீரோவும் 40,000ல் இருக்கிற 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ கேன்சல் பண்ணால் என்ன ரிமைனிங் இருக்கும்? 28 இன்ட்டு 400. 28 400 we have to multiply பண்ணும்போது ஆன்சர் என்ன வருது? 11,200. ஸோ ஐஜிஎஸ்டி எவ்வளவு? rupees 11,200. ஸோ நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க? டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஐஜிஎஸ்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். now we have to find the total amount of bill. ஸோ total bill equal to என்னென்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, அது கூட ஜிஎஸ்டியை சேர்த்து தான் டோட்டல் பில் சொல்ல போகிறோம். ஸோ டோட்டல் பில் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் ஐஜிஎஸ்டி, அதோடைய ஜிஎஸ்டி டேக்ஸ் ஈக்குவல் டு 40,000 ப்ளஸ் 11,200. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 51,200. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பில் ஈக்குவல் டு rupees 51,200. ஸோ இது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது உள்ள சம்ஸை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் we can discuss another sum. Okay, here we are going to discuss one sum. A computer mechanic in Delhi charges repairing cost 5 different person A, B, C, D and E with certain discount. டெல்லியில் இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் மெக்கானிக் ரிப்பேரிங் காஸ்ட் ஒரு 5 பர்சனுக்கு அவர் வேறு டிஸ்கவுண்டில் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காரு. The repairing cost and the corresponding discounts are given below. அவர் எவ்வளோ ரூபாய்க்கு ரிப்பேர் பண்ணியிருக்காரு, என்னென்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம். They are given in the question name of the person A, B, C, D, E. 5 persons இருக்காங்க. Repairing cost in rupees 5,500. They are given rupees 5,500 for A and 6,250 for B and 4,800 for C, 7,200 for D and 3,500 for E. And they given the discount also for each person. For A 30%, B 40%, C 30%, D 20% and E 40%. Then they given in the question if the rate of GST is 18%. Rate of GST அப்படின்னா 18% கொடுத்துருக்காங்க. Find the total money received by the mechanic. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. they are given including GST. டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா நமக்கு அந்த ரிசீவ் பண்ணுற அமௌண்ட் ஜிஎஸ்டியோட எவ்வளவு ரிசீவ் பண்ணியிருக்காரு அந்த மெக்கானிக். ஃபஸ்ட்டு we are going to solve this sum. Solution. In the box I have given all the details. See A, B, C, D, E person. First one person we can see. First see A. இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன ரீசன்னா டெல்லி அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே. அப்போ என்ன சொல்லுவோம்? அது இன்ட்ரா ஸ்டேட்னா என்ன கண்டுபிடிக்கணும்? உடனே நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஜிஎஸ்டி கொடுத்துருந்தாங்கன்னா உடனே சிஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும், எஸ்ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே இன்ட்ரா ஸ்டேட்டுனா சிஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும், எஸ்ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார். ஃபஸ்ட்டு ஏ பர்சன், அவங்களுக்கு அவர் கொடுத்த ரிப்பேரிங் காஸ்ட் 5,500, அதோட டிஸ்கவுண்ட் 30. இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 30/100 இன்ட்டு 5,500 அவங்களோட ரிப்பேரிங் காஸ்ட் ஈக்குவல் டு ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம். எப்படி கேன்சல் பண்ணுறோம்? 200ஐயும் கேன்சல் பண்ணும்போது 30 இன்ட்டு 55 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1,650 rupees வரும். தென் அவங்களோட செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். செல்லிங் ப்ரைஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ரிப்பேரிங் காஸ்ட் மைனஸ் டிஸ்கவுண்ட், எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோ அதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குதுன்னா 3,850 rupees. ஏன்னா செல்லிங் ப்ரைஸில் அவங்க டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணி தான் நம்ம அதை ஒரு செல்லிங் ப்ரைஸ்னு காஸ்ட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் we are going to find out GST, CGST.
சிஜிஎஸ்டினா நம்ம சொல்லியிருக்கோம் ஜிஎஸ்டி டோட்டல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தே ஆர் கிவன் 18%. ஸோ இன்ட்ரா ஸ்டேட்னா நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ அந்த ஜிஎஸ்டியை ரெண்டாக பிரிக்கிறோம். 18% எப்படி பிரிச்சிருக்கோம், ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று சிஜிஎஸ்டிக்கு 9%, எஸ்ஜிஎஸ்டிக்கு 9%. ஸோ அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்கோம், 9/100 இன்ட்டு அதனுடைய செல்லிங் ப்ரைஸ் 3850. இங்கே 100 இருக்கிற ஒரு ஜீரோவும் அந்த பக்கம் 3850 இருக்கிற ஜீரோவும் கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்குது, 9 இன்ட்டு 385 தென் டிவைடட் பை கீழே ரிமைனிங் 10 இருக்குது. ஸோ 9ஐயும் 385 மல்டிப்ளை பண்ணால் 3465 கிடைக்குது. அதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 346.5. ஸோ நம்ம சிஜிஎஸ்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எஸ்ஜிஎஸ்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஸ்ஜிஎஸ்டின்னா ஜிஎஸ்டியில் பாதி, ஹாஃப். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், 9%னா 9/100 இன்ட்ரு 3850. சேம் 100 இருக்க லாஸ்ட் ஜீரோ கேன்சல் பண்ணியிருக்கோம், 50 இருக்க லாஸ்ட் ஜீரோ கேன்சல் பண்ணியிருக்கோம். 9 இன்ட்ரு 385 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வந்திருக்கு. 10ஆல் அதை வந்து டிவைட் பண்ணுறோம், நமக்கு ஆன்சர் 346.5 கிடச்சிருக்கு. தென் இப்போ ஏவோடது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். பர்சன் ஏவோட டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது பியோடது. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6250 கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் 40 கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட், ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த டிஸ்கவுண்ட். 40/100 இன்ட்டு 6250. ஹியர் நம்ம என்ன பண்ணுறோம், 100ல் இருக்க லாஸ்ட் ஜீரோவும் 6250 இருக்க லாஸ்ட் ஜீரோவும் கேன்சல் பண்ணிட்டோன்னா 40 தென் 625 ஜீரோ அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு 100ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 2500 ஆன்சர் கிடைக்கிது. ஸோ டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தென் செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ரிப்பேரிங் காஸ்ட் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ அதை மைனஸ் பண்ணும்போது 6250 மைனஸ் 2500 மைனஸ் பண்ணும்போது நம்ம கிடச்சிருக்க ஆன்சர் 3750 rupees. Then we have to find GST. GST நம்ம சொல்லியிருக்கோம் half of the GST. So 9/100 into 3750. 3750 எது, நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 9 into இப்போ 100ல் இருக்க லாஸ்ட் ஜீரோவும் 3750ல் லாஸ்ட் ஜீரோவும் கேன்சல் பண்ணியிருக்கோம். கேன்சல் பண்ணிவிட்டு 9 into 375/100 இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 337.5. சேம் ஆன்சர் தான் நமக்கு எதுலேயும் வரும், எஸ்ஜிஎஸ்டிலையும் வரும். இதே கேல்குலேஷன் சேம் அப்படியே எஸ்ஜிஎஸ்டியும். ஏன் அப்படின்னா ரெண்டையுமே ஈக்குவலாக பிரித்து தானே நம்ம ஜிஎஸ்டி எடுத்திருக்கோம். ஸோ அதனால் அதே ஆன்சர் தான் வரும். தென் சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரிப்பேரிங் காஸ்ட் they are given 4800, discount 40. So we are find out in discount 30/100 into 4800. ஸோ கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் 1440. After finding discount we have to find out selling price. Same selling price, repairing cost minus discount. So repairing cost 4800 minus 1440 equal to ரெடி மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 3360. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் த செல்லிங் ப்ரைஸ் we have to find out CGST. ஸோ CGST half of the GST 9/100 into 3360. லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு ஜீரோவும் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணும்போது 9 into 336 டிவைடட் பை 10. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 302.4. சேம் ஆன்சர். சிஜிஎஸ்டிக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே தான், அதே கேல்குலேஷன் தான் நம்ம எதில் பண்ணுறோம், எஸ்ஜிஎஸ்டியும் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் பர்சன் டி. டிக்கு என்ன ரிப்பேரிங் காஸ்ட், they are given 7200. Then they are given the discount 20. We have to find the discount. So discount 20/100 into 7200. That means repairing cost equal to, இங்கே என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 1440. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் த டிஸ்கவுண்ட் we have to find selling price. So selling price means repairing cost minus discount. So we get the answer
5,760 rupees. Then we have to find CGST. So CGST, half of the GST, 9 by 100 into 5,760. After cancelling last zeros, 100ல இருக்க ஜீரோவும் 6 பக்கம் அந்த லாஸ்ட்டில் இருக்க ஜீரோவும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 into 576 டிவைடட் பை 10. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 518.4. நம்ம எஸ்ஜிஎஸ்டிக்கும் சேம் அதே தான் கேல்குலேஷன் நடக்கும், சேம் ஆன்சர். Then D. The E also, last one is E. Repairing cost 3,500 and we discount on the 40. So now we have to find the discount. 40 by 100 into 3,500. So cancel பண்ணி நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1,400. Then we have to find the selling price. Selling price calculate பண்ணும்போது repairing cost minus discount. Ready minus பண்ணும்போது we get the answer 2,100. Then we have to find the CGST. CGST என்ன கிடைக்கும்? Half of the GST, 9 by 100 into 2,100 multiply பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 189. ஸோ அதோட சேம் தான் எஸ்ஜிஎஸ்டி. இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், செல்லிங் ப்ரைஸு ஈச்சுக்கு டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், செல்லிங் ப்ரைஸ், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போது தே ஆஸ்க் தட் ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட்னா நமக்கு தேவை செல்லிங் ப்ரைஸும் அதோட ஜிஎஸ்டியும். நம்ம இங்கே 2 ஜிஎஸ்டி கண்டுபிடிச்சிடும், ஒன்று சென்ட்ரல் ஒன்று ஸ்டேட். ஸோ நமக்கு தேவை இது மட்டும்தான், செல்லிங் ப்ரைஸ், சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கிறது இண்டிவிஜுவலாக மட்டும்தான் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு வேண்டியது டோட்டல் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸோட டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். எப்படி செல்லிங் ப்ரைஸில் ஒரு ஆன்சர், ஃபஸ்ட்டு ஏவோட ஆன்சர் இருக்கு இல்லையா, 3,850 ப்ளஸ் 3,750 ப்ளஸ் 3,360 ப்ளஸ் 5,760 ப்ளஸ் 2,100 ஈக்குவல் டு 18,820. ஸோ இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 18,820. ஸோ நம்ம இப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. தென் ஜிஎஸ்டியில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். எந்த வேல்யூஸ் ஆட் பண்ணுறோன்னா லாஸ்ட்டில் இருக்கிற 346.5 ப்ளஸ் 337.5 ப்ளஸ் 302.4 ப்ளஸ் 518.4 ப்ளஸ் 189 equal to 60,693.8. ஸோ இதே தான் எஸ்ஜிஎஸ்டிக்கும் அதே கேல்குலேஷன் பண்ணி ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ we are going to find the total money ப்ராக்கெட்டில் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் அந்த மெக்கானிக் ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ ரிசீவ்ட் பை த மெக்கானிக் இஸ் செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் சிஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ எஸ்பியோட ஆன்சர் என்ன, 18,820 ப்ளஸ் 1,693.8 ப்ளஸ் எஸ்ஜிஎஸ்டியோட ஆன்சர் 1,693.8. ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணும்போது we get the answer 22,207.6. ஸோ rupees total the mechanic received the amount rupees 22,207.6 rupees he received. So first question you have to read the question properly and then guess the answers. கொஸ்டினை முதல்ல நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, அதில் இருக்கிற அனலைஸ் பண்ணுங்கள், அதை இன்ட்ராஸ்டேட்டா இன்ட்ராஸ்டேட்டான்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ரைட் த ஆன்சர். ஐ திங்க் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸ் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ.